ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். பாருங்கள், நம்மளுடைய செல்லையனுக்கு இன்றைக்கி 3 வயசு ஆகுது. அதனால் இன்றைக்கி அவனுக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறோம். பாருங்கள், அவனுக்கு பிடிச்ச வாழைப்பழம், கேரட், கிரேப்ஸ் அண்டு இட்லி சோறு. அப்புறம் இவனுக்கு இந்த இலை இருக்கே மல்லி இலைன்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதை சாப்பிட்டுருக்கான் பாருங்கள். என்ன சாப்பிட்டுருக்கான் பாருங்கள். செல்ல ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, நம்ம நல்ல பையன், சொன்னதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் தொட விட மாட்டான். பிடிக்க போனால் ஓட்டியாக வருவேன். 3 வயசு ஆச்சு, கல்யாணம் செய்யுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவன். சரி, உனக்கு நல்ல பொண்ணாக பார்ப்போம்டான் இருக்கேன். பாருங்கள், அது சாப்பிட்ற அழகு பாருங்கள். கேரட் சாப்பிட வந்துட்டார். அவனுக்கு இந்த கிரேப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டு அங்கே பட்டுக்கும் ஹாப்பி பர்த்டே தான் அன்றைக்கி. 2 பேரும் நான் இந்த டேட்டில் தான் வாங்கினேன். அதனால் அதை பிறந்தநாள் இந்த டேட்டே இவங்களுக்கு கஷ்டம். ஆனால் இவங்க கொஞ்சம் முன்னாடி தான் பிறந்திருந்தாங்க. சின்ன குட்டியாக இருக்கும்போது நான் வாங்கிட்டு வந்தேன். என்னுடைய பொண்ணு விருப்பப்பட்டாங்க, வாங்கிட்டு வந்து அவளுக்கு நியூ இயர் அன்னைக்கு கொடுத்ததுனால அதை வாங்கி கொடுத்தனாலே பிறந்தநாளாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டா. ஒவ்வொரு வருஷமும் புது ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டெல்லாம் கொண்டாடியிருக்கா ஃபஸ்ட் இயர். இப்போ அவனுக்கு பிடிச்ச பொருட்களை வச்சு கொண்டாடுறா. செல்ல சாப்பிடு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே என்னுடைய 2வது பொண்ணு தான் இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கா. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கா பாருங்கள். வாழைப்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வாழைப்பழம், மல்லி எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவான். அதுமாதிரி இந்த வாழைப்பழம் சாப்பிடுவான். அடுத்து கேரட் சாப்பிட்லாம். அவனுக்கு கிரேப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு தெரியல, கிரேப்ஸ் அவ்வளோவா நான் வாங்கி கொடுத்தது கிடையாது. ஆனாலும் ஒன்று சொன்னான்னா இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றான். திருப்பி வச்சா எல்லாத்தையும் சாப்பிடுவான். திருப்பி வச்சா சாப்பிடுவானா? சாப்பிட்றான். செல்லம் நீ சாப்பிட செல்லம். தேடுறான் கிரேப்ஸை. அவனுக்கு இட்லி பிடிக்கும். இட்லி நல்லா சாம்பாரில் புரிஞ்சு வச்சோம்னா நல்லா சாப்பிடுவான். ஹாப்பி பர்த்டே செல்லம். சாப்பிட்றா. நல்லா குட் பாய்வே. ஆனால் இவ்வளோ தான் போட்டு அடிச்சு பாருங்க. கண்ணு பக்கம்னா எவ்வளோ அடி விட்டுருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? ஆனால் இவன் அமைதியானவன். ஆனால் கோவக்காரன். திருப்பி அடித்தா அவன் தாங்க மாட்டான். ஆனாலும் இவன் வம்பு வேணாலும் ஓடுவான். சேர சாப்பிட நீ தானே செல்லம். அக்கா கூட சண்டை போடாத. பிடிச்சிருக்காமா உனக்கு? சாப்பிடு. இல்லை, முதல் கிரேப்ஸ் எடுத்து நான் தான் வாழைப்பழம் சாப்பிடணும்னு திருப்பி வச்சேன். வீட்லேயே சாப்பிட்டுருக்கேன். சரி, எனக்கு அவன் பிடிச்சதை சாப்பிட்டேன். அவனுக்கு இட்லி சோறு ரொம்ப பிடிக்கும். என்னடா சாப்பிடு சும்மா. நம்ம சிலையருக்கு மீண்டும் ஒரு முறை ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி நியூ இயர். ஓகே, சாப்பாட்டு மும்முரமாக இருக்கேன். பாய்.